verse 10 to 15, 16 alternatively. He was in the world, and the world was made by him, and the world knew him not. But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name. And the Word was made flesh and dwelt among us, as we beheld his glory, and the glory as of the only begotten of the Father, full of grace and truth. And of his fullness have all we received grace for grace. இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து நம்மளோடு கூட பேசுவாராக. 14ஆம் வசனம் 17ஆம் வசனம் யாராவது சத்தமாக வாசியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. கிருபை பொருந்தினவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிருபை நிறைந்தவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த செய்தி எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால் வேகமாக நான் போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த செய்தியை முடித்துவிட போகிறோம். நான் வேகமாக போகிறேன். மிகவும் கவனமாக கேளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையாக வெளிப்பட்டார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கொண்டு வந்தார் என்று இந்த வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? கிருபையும் சத்தியமாக காணப்பட்டார். அவர் கிருபையாக நம்மோடு கூட இருந்தார் என்பதை நாம் இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த விதமான உணர்வு, இந்த விதமான அறிவு இருந்தால்தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். எந்த நிலைமையிலே நாம் இப்போ இருக்கிறோம் என்று நாம் அறிந்தால்தான் தேவனை ஆராதிக்க போகிறோம். எந்த நிலைமையிலிருந்து நாம் வந்தோம் என்று நாம் அறிந்தால்தான், புரிந்தால்தான் நாம் தேவனை ஆராதிக்க முடியும். ஆகவே கிருபையாக தேவன் வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கிருபையாக தேவன் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் பொருந்தவராக வரவில்லை என்று சொன்னால் நாம் அனைவரும் மரித்து போயிருப்போம் என்று வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டிய அவசியமில்லை. சின் கில்லத் என்று வாசிக்கிறோம். பாவம் கொல்லுகிறது. The soul that sinneth died என்று வாசிக்கிறோம். அதாவது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் பொருந்தவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டு அவர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, கிருபை என்று சொன்ன உடனே பழைய ஏற்பாட்டில் காரியம் நமக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னு சொன்னால் நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் கிருபை. எங்கிருந்து நாம் எங்கே வந்திருக்கிறோம்? நியாய பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு வந்திருக்கிறோம். நியாய பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நியாய பிரமாணம் குறைவுள்ளதா? நியாய பிரமாணம் சரியானது அல்லவா? அல்லது நியாய பிரமாணம் தவறான காரியத்தை குறிக்கிறதா? அல்லவே அல்ல. நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். மோசேக்கு யார் கொடுத்தார் நியாய பிரமாணத்தை? ஆண்டவர் கொடுத்தார். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார் நியாய பிரமாணத்தை. ஆகவே அதை குற்றம் சொல்லக்கூடாது. தேவனே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஏசாயாவின் புத்தகம் சீக்கிரம் எடுத்து வாசிங்கள். ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 33:22. Our Lord is King, our Lord is Judge, our Lord is Lawgiver என்று வாசிக்கிறோம். வாசிங்க.
The Lord is our law giver அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவரே நியாய பிரமாணிகர். அவர்தான் சட்டத்தை கொடுக்கிறார், அவர்தான் பிரமாணத்தை கொடுத்தார். மோசே கொடுக்கவில்லை. மோசே மூலமாக தேவன் நமக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். The Lord himself gives the law என்று வாசிக்கிறோம். அவரே நியாய பிரமாணிகர். The Lord is our law giver என்று நாம் வாசிக்கிறோம். 51 ஏசாயா 51 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது it proceeded from the Lord என்று வாசிக்கிறோம். அதாவது நியாய பிரமாணம் தேவனிடத்திலே வந்து வருகிறது என்று வாசிக்கிறோம். A law shall proceed from me என்று சொல்கிறார். வாசிங்க. வேதம் என்று போட்டப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் the law shall proceed from me என்று வாசிக்கிறோம். நியாய பிரமாணம் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் நியாய பிரமாணிகர் என்று பார்த்தோம். இப்பொழுது நியாய பிரமாணம் அவரிடத்திலிருந்து வருகிறது என்று வாசிக்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபின் புத்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தில் there is no one என்று வாசிக்கிறோம். வாசிங்க. there is one lawgiver. நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, ஒருவர்தான், அவர்தான் the lawgiver என்று வாசிக்கிறோம். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. who is able to save and destroy என்று வாசிக்கிறோம். அவர்தான் ரட்சிக்க வல்லவர், அவர்தான் கொல்ல வல்லவர், அவர் நியாய பிரமாணிகர், அவர் சட்ட திட்டங்களை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவர் நியாயத்தை, அவர் சட்டத்தை கொடுத்தார் என்று, பிரமாணத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது 10 கட்டளை மாத்திரம் நியாய பிரமாணம் அல்ல, 3000க்கும் அதிகமான பிரமாணங்களை தேவன் மோசேக்கு கொடுத்தார். நியாய பிரமாணம் என்பது 10 கட்டளை மாத்திரம் அல்ல, 3000க்கும் அதிகமான about 3000 laws were given by God என்று வாசிக்கிறோம். 3000க்கு அதிகமான பிரமாணங்களை தேவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிவில் லா, டயட்ரி லா, செரிமோனியல் லா அண்ட் மாரல் லா என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரமாணம், அல்லது என்ன விதமான உடைகளை உடுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம் செரிமோனியல் லா. தேவனுக்கு அடுத்த பிரமாணத்தை சொல்லுவது தேவனுடைய பிரமாணங்கள், அதாவது மாரல் லா. அப்புறம் சிவில் லா, ஒருவன் யாரை திருமணம் செய்ய வேண்டும், ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு வீடு சண்டை வந்தால் என்ன செய்ய வேண்டும், எப்படி பிரித்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் சொல்றது சிவில் லா. ஸோ பிரமாணங்களை அவர் கொடுத்தார். சிவில் லா, டயட்ரி லா, செரிமோனியல் லா அண்ட் மாரல் லா என்று சொல்லி 3000க்கும் அதிகமான பிரமாணங்களை அவர் கொடுத்தார். இந்த பிரமாணங்களை யாவற்றையும் மனுஷன் நிறைவேற்ற வேண்டும். மனுஷன் இந்த பிரமாணத்தை யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவன் தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு கூடாரத்துக்கு முன்பாக வந்து பலியை செலுத்த வேண்டும். தான் தவறு செய்தேன் என்று சொன்னால் அவன் கூடாரத்துக்கு முன்பாக வந்து ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து அதன் மேல் தலைமையில் கை வைத்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு உம்முடைய பிரமாணத்தை மீறினவனாக ஆனேன் என்று சொல்லி அங்கே பலியை செலுத்த வேண்டும் என்று ஒரு ப்ரொவிஷன் வைத்தார். ஆகவே பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 28 அதிகாரம் 7 வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 28 அதிகாரம் 7 வசனம். Whoso keepeth the law is wise. விவேகமுள்ளவன். நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டால் நீ விவேகமுள்ள மனுஷன். அடுத்த வசனம் அதே நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. He that keepeth the law, happy is he. வேதத்தை காக்கிறவன் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன், ஹாப்பி என்று வாசிக்கிறோம். அதுக்கு முன்பான வசனத்தில் 27 வாசிக்கும் பொழுது 28 நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது 28:7 நம்ம வாசிக்கிறோம். அங்கே வந்து வைஸ் சன் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஒரு நியாய பிரமாணத்தை ஒருவன் கை கொண்டால் அவன் ஞானமுள்ளவனாக இருக்கிறான், சந்தோஷம் உள்ளவனாக காணப்படுகிறான், தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகம் 30 அதிகாரம் 9 வசனம்.
யார் முரட்டாட்டமான மகன், யார் முரட்டாட்டமான மகன், யார் தேவனுக்கு கீழ்ப்படியாத மகன் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 30:9. That this is a rebellious people. இவர்கள் தான் முரட்டாட்டம் உள்ள மக்கள். That this is a rebellious people, lying children that will not hear the law of the Lord என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியவில்லையோ, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்கள் தான் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அவர்கள் தான் பொய் பேசுகிற ஜனங்கள் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்துகிறார். அங்கே இப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாணம் அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி இந்த வசனங்களுக்கு மூலமாக நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். அது மிகவும் உயர்ந்தது, அது மோசேவுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை தேவன் நேசிக்கிறார். அதை நாம் எதிர்த்தோம் என்று சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தை எதிர்த்தோம் என்று சொன்னால் தேவனுக்கு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The Lord is lawgiver, is our lawgiver. அவரே நம்முடைய நியாய பிரமாணிகர் என்று நாம் வாசிக்கிறோம். அவரை யாரெல்லாம் அந்த நியாய பிரமாணத்தை நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனை நேசித்தவர்களாக காணப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தவில்லை. ரோமர் 7:7 வாசிங்கள். ரோமர் 7:7. Romans chapter 7 and verse 7. ஆகவே நாம் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? இல்ல, அல்லவே. பாத்தீங்களா, நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. அப்புறம் பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. நியாயப்பிரமாணம் பாவம்னா என்னன்னு சொல்லுது எனக்கு. The law shows me what is sin. D.L. மோடி தேவனுடைய மனுஷன் சொல்லும் பொழுது, the law shows me how crooked I am. The grace straightened to me என்று சொல்லுகிறார். D.L. மோடி சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாணம் நான் எவ்வளவு கேடுள்ள மனுஷன் என்று எனக்கு சொல்லுகிறது. நான் எதையெல்லாம் தேவனிடத்தில் மீறி இருக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்களை எப்படி மீறி இருக்கிறேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் எனக்கு கற்பிக்கிறது. பாவம் என்ன என்பதை எதன் மூலமாக அறிந்தேன்? பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் பாவம் என்ன என்று எனக்கு தெரிகிறது. தெரிஞ்சு போச்சா? நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் பாவம் என்ன என்று தெரிகிறது. கிருபையின் மூலமாக அது பண்ணுகிறது. So the law standard is very high. நியாயப்பிரமாணத்தினுடைய திட்டம் என்பது மிகவும் உயர்ந்ததாக காணப்படுகிறது. ஒரு மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. நியாயப்பிரமாணம் குற்றம் உள்ளது அல்ல. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. நியாயப்பிரமாணத்தை தேவனே கொடுத்தார். புரிகிறதா? நியாயப்பிரமாணம் அப்பழுக்கற்றது. இட் கம்ஸ் ஃப்ரம் த காட். தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சோ ஹை ஸ்டாண்டர்ட், அது மிகவும் உயர்ந்ததாக காணப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். அவர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இஸ் கோயிங் டு பி பிரின்சிபல். இப்போ அவர் அந்த கவர்மெண்ட் காலேஜில் பிரின்சிபல் ஆக போகிறார். நான் அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. அவர் யாரிடத்திலும் அதிகமாக பழக மாட்டார். அந்த தெருவில் யாரிடத்திலும் அவர் பழகவே மாட்டார். எங்களே எப்படி பார்ப்பாருன்னு சொன்னாக்கா, ஒரு 6 வருஷம் ஜன்னலை திறந்து லைட்டாக பார்ப்பார், இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஜன்னல்லேருந்து பார்ப்பார். அவர் வீட்டாண்டே யாருமே விட மாட்டார். யாராவது பெல் அடிச்சாங்கன்னா, வேற யாராவதுனாக்கா வேகமாக ஒடியாந்து திட்டுவார். அவ்வளோ கோபம் உள்ள மனுஷன், அவ்வளோ கோபம் உள்ள மனுஷன். யாரோடதும் சீக்கிரமாக பழக மாட்டார். ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி. அவங்க குடும்பமே ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலி. எங்கள் பக்கத்தில் கூட அந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர்களுடைய ஸ்டாண்டர்டை பார்த்தா பேசுறது கூட பேச மாட்டாங்க, தள்ளி நின்று வச்சு தான் பேசுவாங்க. எல்லா விதத்திலுமே ரொம்ப ஆச்சாரமான ஃபேமிலியாக இருந்தாங்க. எங்ககிட்டயே அவங்க பழகிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. ஒரு சமயம் அவங்க வீட்டில் அவங்க வெளியே சாவியை தொலைச்சிட்டாங்க. வெளியூர்லேருந்து வராங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம், அவங்கள உள்ளே போக முடியல, நாங்கள் கூப்பிடுறோம், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணுறேன்,
எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வாசனை பயங்கரமாக அடிக்குது. அதனால் நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க, தயவுசெய்து வெளியே உட்காருங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கிட்டார். அவ்வளோ ஆச்சரியமான ஃபேமிலி, அவ்வளோ. ஆனால் எங்ககிட்ட கொஞ்சம் பழக ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுடைய ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருந்தது, ரொம்ப நம்ம நினைக்கிறதுக்கு மேலே இருந்தது. அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, பையனை கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துல கொடுத்தாங்க. அப்போது மருமக வந்தா, வரும்போதே ஒரு தட்டு எடுத்துன்னு வந்தா கையில். என்னங்க ஏன்னாக்கா, நீங்கள் என்னை விட தாழ்ந்தாத ஒரு ஜனங்க, நாங்கள் உங்களை விட ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மருமகன் பேசுறது, துணி துவைக்கிறது, எல்லா விதத்திலையும் உங்களை விட நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த மருமகன் சொல்லிச்சு. அப்போது இவர் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணா, அந்த மருமகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள எவ்வளோ முயன்றாங்க, அவங்களால முடியல. ஒரு நாள் போன வாரம் தான் அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து 2 மணி நேரம் அழுதாங்க. ஐயோ, எங்களுடைய மருமகளுடைய ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் போக முடியல, அது ரொம்ப எங்களை விட மேலாக இருக்குது, டைவர்ஸ் பண்ணணும் அந்த பொண்ணை. எப்படியுமே என்னுடைய மகன் அந்த பையனோட கூட வாழ முடியாது. we could not live, we could not fulfill the standard of our daughter in law. எங்களுடைய மருமகளுடைய ஸ்டாண்டர்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். என்ன நானே சொன்னேன், என்னங்க நீங்களே ரொம்ப ஆச்சாரம், எங்களோட ஆச்சாரமாக இருக்குது, நாங்கள் அனுசரித்து செஞ்சு பார்க்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் அழுதாங்க. எனக்கே ரொம்ப பரிதாபமாயிருக்கு. பாருங்கள், ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லுறதுக்காக சொல்கிறேன், அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸேஷன். அப்போது தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய நியாயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. even though it is holy, it is very high, it is very high in standard, எல்லா விதத்திலும் உயர்ந்ததாக தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருந்தாலும் கூட அதை ஒரு மனுஷனாலும் அதை நிறைவேற்ற முடியாது என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இங்க வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கலாத்தியர் 3:20. ஏன் அப்புறம் நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது? 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:23 வாசிங்கள். நியாயப்பிரமாணத்திலிருந்து காவல் ஒரு பாக்ஸ் மாதிரி, அது நம்ம அடைத்து கிருபை இடத்துல நம்ம கொண்டு போய் விட்டுட்டு. கலேஷியன்ஸ் சாப்டர் 3 and verse 23, 24 வாசிங்க, 24ஆம் வசனம். அது கிறிஸ்துவின் இடத்திலே நம்மை நியாயப்பிரமாணம் வழி நடத்தினது. உபாத்தியர், ஸ்கூல் மாஸ்டர், அது கிறிஸ்துவின் இடத்திலே நம்மை அது வழி நடத்தது என்று வாசிக்கிறோம். இப்ப பாருங்க, ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் முடிவு யாரு? கிறிஸ்து. இப்போ நியாயப்பிரமாணத்தை அவர் முடித்து வைத்தார். நியாயப்பிரமாணத்தை அவர் தான் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷனும் தேவனிடத்தில் அணுக முடியவில்லை, தேவனிடத்தில் கிட்டி சேர முடியவில்லை, தேவனிடத்திலே அவன் உறவாட முடியவில்லை. ஆகவே நியாயப்பிரமாணத்தை முடித்து வைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையாக வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை அவர் முடித்து வைக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை அவர் முடித்து வைத்தார். இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், நான் நியாயப்பிரமாணத்தை தள்ளி போட வரவில்லை, ஒவ்வொரு வார்த்தையும் நானே நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அவர் தொங்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது அப்படின்னு. என்ன அர்த்தம்? இந்த வேதனை எல்லாம் முடிந்ததுன்னு அல்ல, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் நீர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை எழுதி முடிவாக நான் சிலுவை மரத்திலே நீர் விரும்பின பலியை நான் கொடுத்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினேன். இட் இஸ் பினிஷ்ட் என்று, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். கிருபைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். கிருபை எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக நாம் காணப்பட்டிருப்போம் என்றால்
நம்முடைய முடிவு அழிவு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபையோ நம் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு ஏதுவான நம்மை அவர் கிருபையாக மன்னித்தார் என்று வாசிக்கிறோம். நமக்கு ஒரு ஆர்டினன்ஸ் இருந்தது. நாம் பாவம் செய்த மக்கள். நம்முடைய இருதயத்திலே பாவம் இருந்தது. நான் தாயின் வயிற்றிலே உருவாகும் பொழுதே துர்க்குணத்திலும் பாவத்திலும் நான் இருந்த காணப்பட்ட என்னை அவர் மீட்டெடுத்தார். எனக்கு எதிரியாக பிரமாணம் நின்று கொண்டே இருந்தது. பிரமாணம் குற்றமல்ல, என்னுடைய பாவம் அதற்கு எதிராக இருக்கிறது. பிரமாணத்தை போய் நாம் குற்றம் சொல்லக்கூடாது. தேவனுடைய நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த நியாய பிரமாணம் வெளிச்சம் போட்டு காட்டினதை என்னுடைய பாவத்தை நான் குற்றப்படுத்த வேண்டும். ஆகவே நியாய பிரமாணம் நின்று கொண்டே இருக்கிறது. பாவம் செய்த ஆத்மாவை தண்டிக்கத்தக்கதாக நின்று கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவனுடைய உடன்படிக்கை காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை அவர் வாங்கி உடைத்து சிலுவையிலே அவர் அடித்தார். வாசிக்கிறோம், வாசியுங்கள். கொலோசியர் 2 அதிகாரம் 14 Colossians chapter 2 verse 14. Blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to the cross என்று வாசிக்கிறோம். பாத்தீங்களா, கையெழுத்து இருந்தது. தேவனுடைய பிரமாணம், நியாய பிரமாணம். அவர் கையினாலே 10 கற்பனைகளை எழுதி அவர் கொடுத்த நியாய பிரமாணம் எதற்கு முன்பாக இருந்தது? நமக்கு முன்பாக, நம்முடைய பாவங்களுக்கு முன்பாக. நீ ஒரு பாவி, நீ குற்றமுள்ளவன், நீ தேவனுக்கு விரோதமானவன், நீ பாவம் செய்தாய், நீ சாக வேண்டும் என்று சொல்லி உனக்கு முன்பாகவே எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருந்ததை அவர் எடுத்தார், உடைத்தார், சிலுவை மரத்தில் அடித்தார், தான் செய்து முடித்தார் என்று வாசிக்கிறோம். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு மனுஷனும் ஆட்டையோ மாட்டையோ அவன் கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். நியாய பிரமாணத்துக்கு அவன் பலி செலுத்த வேண்டும் என்று பார்க்கும். ஆனால் கிருபைக்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தின் மூலமாக கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 11:6 சீக்கிரம் வாசிக்கிறோம். ரோமர் 11:6. And if by grace, Romans chapter 11 verse 6, and if by grace then it no more of works. கிரியினால நீ உண்டாயிராது. நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றையும் செய்ய வேண்டியவில்லை. கிருபை இருந்தது என்றால் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னால் செய்ய முடியாது. அப்புறம் நீயே உன்னாலே முயன்று பாவத்தை உன்னிலிருந்து நீ போக்கி கொள்ள முடியும் என்றால் அது கிருபை அல்லவே. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்களே முயன்று நான் கிருபையை ஒழித்து விடுவேன் என்று நீங்கள் சொல்லி முயன்றால் அது கிருபை அல்லவே. இட்ஸ் a gift from God. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு. It has to be received freely. அது சுயாதீனமாக இலவசமாக தேவன் சிலுவையில் செலுத்தின கிரயத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீ அதற்காக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம் போதும். அவருடைய பிள்ளைகளாக மாறினால் மாத்திரம் போதும். நீ எந்த விதமான காரியத்தையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வாசிக்கிறோம். ரோமர் 4 அதிகாரம் 15 ரோமர் 4 அதிகாரம் 15 வாசிங்க. நியாய பிரமாணம் வர்க்கத், the law worketh wrath என்று வாசிக்கிறோம். நியாய பிரமாணம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. வாசிங்க. நியாய பிரமாணம் மீறுதலும் இல்லை, ஆனால் கோபத்தை உண்டு பண்ணு. யாருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது? தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. நியாய பிரமாணத்தை பார்க்கிறார். இந்த நியாய பிரமாணத்தை சொல்வதையெல்லாம் கேட்காத மக்களை பார்க்கிறார். அது அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. அவரு உக்கிரவ கோபம் பட்டால் the law worketh wrath என்று வாசிக்கிறோம். அவர் கோபம் பட்டால் என்று சொன்னால் அழிவுக்கு நேராக நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறோம். வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எபேசியர் 2:8 For by grace we are saved through faith என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கலாத்தியர் 1:15 வாசிங்கள். கலாத்தியர் 1:15
1:15, கலாத்தியர் 1:15. தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே உன்னை பிரித்தெடுத்து எப்படி அழைக்கிறார்? பிரமாணத்தின் மூலமாக உன்னை அழைத்தாரா? கிருபையினாலே உன்னை அழைத்தார். தாயின் வயிற்றிலே இருக்கும்பொழுது உன்னை கண்டு கொண்ட தேவன் உன் எலும்புகள் எல்லாம் உருவேற்படுவதற்கு முன்பாக, நீ உன்னுடைய தாயின் கருவிலே நீ சப்ஸ்டன்ஸா நீ ஃபார்ம் பண்ணுவதற்கு முன்பாக, உருவாகி வருவதற்கு முன்பாக, உன்னுடைய எலும்புகள்லாம் கூடுவதற்கு முன்பாக, எல்லா விதமான அவயவங்களும் ஒன்று கூடுவதற்கு முன்பாகவே உன்னை தாயின் கருவிலே கண்டார். எப்படி அழைத்தார்? வெளியே வா, நீ கருவிலிருந்து வெளியே வா, நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிற, இதன்படி நீ குற்றவாளி என்று தீர்க்கிறார். அவர் எப்படி அழைத்தார்? கிருபையினாலே அழைத்தார். அவர் நம்ம அழைக்கும் பொழுது அவர் குற்றப்படுத்துவதற்கல்ல, கிருபையினாலே அவர் அழைத்தார் என்று வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டிய அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 பேதுரு 5:10 குறித்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:10, ரோமர் 5:2, 2 பேதுரு 3:18 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அவருடைய கிருபையின் அளவை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிருபைதான் நம்மை ரட்சித்தது. ஆண்டவரும் கூட எப்படி நம்மை பார்க்கிறார்? அவருடைய கிருபையின் மூலமாகத்தான் பார்க்கிறார். இந்த வசனங்கள் நான் சொன்ன வசனங்கள் எல்லாவற்றிலும் எப்படி பார்க்கிறார்? அவருடைய கிருபையின் மூலமாகத்தான் நம்மை அவர் பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மூலமாகத்தான் நம்மை அவர் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். கிருபை அவ்வளோ பெரியது. பிரமாணம் நம்மை பாவம் என்ன என்று சுட்டிக்காட்டி அதுக்கான தண்டனையை கொடுத்தது. அவர் அந்த பிரமாணத்தை அவர் சிலுவையிலே அடித்த பின்பு, அது அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு, இப்பொழுது கிருபையாக நம்மை மன்னித்தார். கிருபை சத்தியமாக நமக்கு வெளிப்பட்டார். இந்த கிருபையின் மூலமாகத்தான் தேவனை நாம் அவர் அண்டிக் கொள்வோம். we have access to God through grace only. அவருடைய நம்முடைய கிருபையின் மூலமாகத்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாகத்தான் தேவனை அண்டிக் கொள்கிற பாக்கியத்தை இன்னொரு வசனம் சொல்றது டு த க்ளோரி ஆஃப் காட் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையில் உட்பிரவேசிப்பதற்கு, மகிமையில் உள்ளே போவதற்கு தேவனுடைய கிருபை உதவி செய்தது என்று நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஒரு நாள் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது டவுன்ல நாங்கள் வசித்தோம். அந்த சேந்திர ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய அந்த தெரு, பெட்சேமர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் வசித்தோம். அப்பொழுது ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்தது ஹார்பர்ல. பெரிய கப்பல், அது மிலிட்ரி கப்பல். பிரான்ஸ் தேசத்திலிருந்து அந்த கப்பல் வந்தது. மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி கப்பல். பிரான்ஸ் தேசத்திலிருந்து நல்லிணக்க பயணமாக, குட்வில் கெஸ்டர், a ship from France came to பாண்டிச்சேரி ஹார்பர். அங்கே அந்த பாண்டிச்சேரி ஹார்பருக்கு பெரிய கப்பல் ஒன்று வந்தது. அது ஒரு வாரம் இருக்க போகுது என்று சொல்லி செய்தித்தாளிலே நாங்கள் படித்தோம். ஒரு வாரம் அந்த கப்பல் அங்கே நங்கூரமிட்டு காணப்பட போகிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். உடனடியாக நாங்கள் பார்க்கும்போது அன்று மாலையிலிருந்தே அதிலிருந்து அநேக செயிலர்ஸ், சோல்ஜர்ஸ் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவர்கள் கரையிறங்கி எங்களுடைய தெருக்கள்லாம் நடந்து போவார். டவுன் ஃபுல்லாக அப்படியே நடந்து போவாங்க. அவர்கள் போட்டிருக்கின்ற உடையை பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். அவர் போட்டிருக்கின்ற உடையை பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டே போவார்கள். இது மாதிரி 3 நாட்கள் நடந்தது. 3 நாட்கள் அவர்கள் இந்த நகரம் முழுவதும் பார்த்தா அந்த செயிலர்ஸ் அதே உடையோடு கூட அந்த போர் செய்யக்கூடிய அந்த கப்பலிலிருந்து வந்தவர்கள் அந்த உடையோடு கூட அவர் நகரம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார். நாங்களும் கூட என்ன செய்வோம்னாக்கா, ஸ்கூல் முடிந்த உடனே நேராக பீச்சுக்கு போய் ஹார்பர் ஆண்ட நின்றுக்குவோம். ஹார்பர் ஆண்ட நின்றும் போது அந்த ஹார்பர் வழியாக சீஃப் மினிஸ்டர், கவர்னர், முக்கியமான டிக்னட்டரிஸ்லாம் போய் அன்னாடிக்கு விருந்து சாப்பிட்டுட்டே வருவாங்க. அவங்க அந்த கப்பல் இங்கேருந்து போட்லேருந்து கொண்டு போய் அந்த கப்பலாண்ட விடுவாங்க. அந்த கப்பலில் போய் டின்னர் நைட் அங்கே நடக்கும். திரும்பி அந்த போட்டில் திருப்பி வந்து விடுவாங்க. சீஃப் மினிஸ்டர், கவர்னரு, முக்கிய எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குரூப்பாக போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அதை போய் இப்போ நாங்கள் பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். ஒரு நாள் எங்களுடைய தெருவில் நடந்து போது ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் சென்றார். பொதுவாக வெளிநாட்டுக்காரங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட சிரிப்பாங்க. உங்களை பார்த்து வெளிநாட்டுக்கு போயிருந்தா அந்த அனுபவம் தெரியும். உங்களை பார்த்து சிரிப்பாங்க. காலையில் நீங்கள் போகிறது குட் மார்னிங் சொல்லுவாங்க. உங்களை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. அறிமுகமே இல்லைனா கூட அப்படி செய்வாங்க. நம்மளுடைய சுபாவம் எப்படின்னாக்கா, யாரை பார்த்தாலும் முறைச்சி பார்ப்போம், ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறான்.
ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறான்? ஏன்னா திடீர்னு போவேன். ஒரு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு குழந்தைய பார்த்தாங்கன்னா யாரை பார்த்தா சிரிக்கணும் அப்படின்னா உனக்கு நீ நாட் வெல் மேனர்டு பீப்புள்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்கூல் குழந்தைய பார்த்து நான் சிரித்தேன். வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னா அந்த பொண்ணு அப்பா யாராவது என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டி கொடுக்குது. ஸோ நான் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க நடந்து போகிறவங்கள பார்த்து நான் சிரித்தேன். அப்போது அவருக்கு வித்தியாசமாக இருந்தது போல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. உடனே அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த சோல்ஜர் எனக்கு கூப்பிட்டாரு. என் கூட உன் பேர் என்ன அப்படிலாம் கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நாளைக்கு ஒரு 3 மணிக்கு ஹார்பர் ஆண்ட வாய அப்படின்னு சொன்னார். 3 o'clock ஹார்பர் ஆண்ட வான்னு சொன்னார். 3 மணிக்கு நான் அதே போல் அந்த ஹார்பர் ஆண்ட போய் நின்னேன் மறுநாள். அப்போது சும்மா கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஆனால் அதே போல் அவர் சொன்ன டைமுக்கு அந்த பெரிய ஆஃபீஸர் அங்கே வந்தார். என் கையை பிடித்தார். இப்போ அவர் உள்ளே நடத்தி போனார். முதல்ல இந்தியன் போலீஸ் இருந்தது, அப்புறம் இராணுவம் இருந்தது, அப்புறம் ஃப்ரெஞ்சு போலீஸ் இருந்தது, அப்புறம் அந்த போட்டில் ஏறணும். இவ்வளோ ஆனால் மிலிட்ரி ஷிப், அது சாதாரண ஷிப்பு கிடையாது. அது ஒரு இராணுவ கப்பற்படை. அப்போது எவ்வளோ செக்யூரிட்டி. இப்போது கேட்டு வெளியே நின்றுந்தேன்னா அவருக்கு தோட போட்டவுடனே சலிட்டாக அங்கே வைக்கிறாங்க. எனக்கு அவர் உள்ளே அழைத்துக்கொண்டு வா என் கூட கப்பலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கூட்டு போனாங்க. அப்போது எல்லா சோல்ஜர்ஸும் வணக்கம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாரெல்லாம் என்னை தடுப்பாங்கன்னு நினச்சேனோ அவர்களெல்லாம் எனக்கு வணக்கம் போட்டாங்க. அந்த போட்டில் போன கப்பலில் ஃபுல்லாக சுற்றி காட்டினார். அதுக்கப்புறம் அவரோட கூட சாயந்தரம் ஆச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டார். திரும்பி எடுத்து வந்து ஹார்பர் ஆண்ட விட்டார். இது என்ன சொல்ல விரும்புகிறேன்? எந்த பிரமாணம் எனக்கு எதிராக நிற்குதோ, இப்போது ஒருத்தர் என்னோட தோளில் கை போட்ட உடனே அந்த பிரமாணமே எனக்கு வழிவிட்டு அந்த கப்பலுக்கு கொண்டு சென்றது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் மீது இருக்கும் என்று சொன்னார், அவர் உன் மீது கையை போட்டார் என்று சொன்னார், நீ அந்த அளவற்ற கிருபையை உணர்ந்து கொண்டால் என்று சொன்னார், எதெல்லாம் உனக்கு தடையாக எதிரடையாக இருக்கிறதோ அதெல்லாம் வழிவிட்டு உனக்கு கார்பெட்டாக மாறும். அந்த கார்பெட்டு மேலே நீ நடந்து செல்லலாம். எப்படி முடியும்? ஒருவனாலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த மிகப்பெரிய காரியம் இதுதான் நம்மை செய்தது. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் பாவம் செய்வோமானால், வாசியம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படி இருந்தும் ஒருவன் பாவம் செய்வாமானால், கிருபையை போட்டுக் கொண்ட நீ பாவம் செய்தால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம் செய்த உங்கள் ஒவ்வொருவருக்காக, எனக்காக, உனக்காக பரிந்து பேசி அதை மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே ரோமருக்கு எழுதின நான் 3ஆம் அதிகாரத்தை 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது கிருபைதான் பெறுகிறது என்று சொல்லி பாவத்திலே இல்லாமல் பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை அதை விட பெருகினது என்று வாசிக்கிறோம். ஆகவே நம்ம கிருபை பெறுகிறது என்று சொல்லி பாவத்திலே இல்லாமல் அதை குறித்து வெட்கப்பட்டு நாம் பாவம் செய்யாதபடி இந்த கிருபை அணைத்துக் கொண்டு தேவனை ஆராதிப்போம். நம்ம எழுந்த நின்று இந்த பாடலாம். ஆ 169வது பாடல். சகல கிருபை உள்ளவரே. 169 முதல் சரணம் கடைசி சரணத்தை நான் பாடலாம். முதல் சரணமும் கடைசி சரணமும் 169. சகல கிருபை உள்ளவரே, சர்வ சிருஷ்டியின் சந்தோஷமே, சகல கிருபை உள்ளவரே.